நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம மதிஸ் விலாக்ஸ் சேனலில் சிவப்பு கலர் அரளிப்பூ வச்சு உருளி அலங்காரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு உருளியில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துருக்கிறேன். சென்டரில் ஒரு சில்வர் சின்ன கப்பு ஒன்று வச்சுருக்கிறேன், கிண்ணம். அது வந்துட்டு பூ சென்டரில் வைக்கக்கூடிய பூவை வந்துட்டு தாங்கி நிற்கிறதுக்காக தான், பூ கவிழ்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக தான். ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்த பிறகு அதுக்கு மேலே வெள்ளை கலரில் செவ்வந்தி பூ இருக்கு இல்லையா, அதோட இதழ்களை உதிர்த்து இது மாதிரி மேலே ஃபுல்லாக போட்டுக்கலாம். அதன் பிறகு சிவப்பு கலர் அரளிப்பூ எடுத்துருக்கிறேன். இது நிறைய வீடுகளில் கிடைக்கும், வீட்டு வாசலில் அழகாக வச்சுருப்பாங்க. அந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டார்க் கலரில் அட்ராக்டிவாக இருக்கும். அந்த வீட்டுக்கே ஒரு தனி அழகு கொடுக்குற பூன்னு கூட சொல்லலாம். இது மரம் இருக்கிற வீட்டில் அது அந்த பூவை வந்துட்டு சுற்றி வச்சுக்கலாம். வச்சோன்னே பாருங்கள், ஒயிட்டும் ரெட் கலரும் செம்மையாக இருக்குது, கலர் கான்ட்ராஸ்டாக. அதை சுற்றி செம்பருத்தி பூவோட இலைகள் இருக்குல்ல, அதை வந்துட்டு சுற்றி வச்சுக்கலாம். வச்ச பிறகு சென்டரில் ஒரு ரோஜா பூ வைக்க போகிறேன். அது வந்துட்டு நல்ல டார்க் ரெட் கலரில் ரோஸ் கிடச்சிருந்தது எனக்கு, அதை தான் வைக்கிறேன். அது அரளிப்பூ கிடையாது, ரோஜா பூ. ஏன்னா நம்ம ஒயிட் கலரில் பேஸ் வச்சுருக்குறோம் இல்லையா, அதுக்கு சென்டரில் டார்க் கலரில் பூ வச்சோம்னாக்கா கலர் கான்ட்ராஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஃபைனலி லுக் இப்படி தான் இருக்குது.